பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கடைசியாக பேசப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவவாதியாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலேயும் தன்னுடைய சமூகத்தார்களிடத்திலேயும் மாதா தாபுதூன், எதை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ்வை விட்டுவிட்டு பொய்யான கடவுள்களை நீங்கள் வணங்குகிறீர்களா? அப்படி என்றால் ஃபமா தன்னுக்கும் பி ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனை பற்றி உங்களுடைய எண்ணம்தான் என்ன அப்படின்னு சொல்லி இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். இதுவரையிலும் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டு விட்டது. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஃபனதர நதரத்தன் ஃபின் நுஜூம், நட்சத்திரத்தின் பக்கமாக ஒரு பார்வையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள். பிறகு சொன்னார்கள், ஃபகால இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று கூறினார்கள். உடனே அந்த சமூகத்தார்கள் ஃபதவல்லவ் அன்ஹு முதுபிரீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு புறமுதுகு காட்டி அவர்களெல்லாம் சென்று விட்டார்கள். அவர்கள் சென்றதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபராக இலா ஆலிஹத்திஹிம், அவர்களுடைய கடவுள்களின் பக்கமாக சென்று, விக்கிரகங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல கோயிலில், அந்த இடத்துல போனாங்க. ஃபராக இலா ஆலிஹத்திஹிம், அவர்களுடைய தெய்வங்களின் பக்கமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று இந்த தெய்வங்களிடத்தில் கேட்டார். ஃபகால அலா தாக்குலூன், உங்களுக்காக படைக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? எல்லாம் சாமிக்கு முன்னால் படைச்சு வச்சிருக்கிறத. ஃபகால அலா தாக்குலூன், உங்களுக்காக படைக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? மாலக்கும் லா தன்திகூன், உங்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் நீங்கள் பேசுவது இல்லை அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் ஃபராக அலைஹிம், அந்த விக்கிரகங்களின் பக்கமாக திரும்பி தர்பம் பில் யமீன், தன்னுடைய வலது கையை கொண்டு அதையெல்லாம் அடித்து உடைத்து விட்டார். உடைச்ச உடனே ஃபஅக்பலு இலைஹி யஸிஃபூன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கமாக அதை வணங்கி கொண்டு இருந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் பக்கமாக முன்னோக்கி விரைந்து வந்தார்கள். அப்போ அவங்க கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கால அதாபுதூன மா தன்ஹிதூன், நீங்கள் செதுக்கியவற்றையே நீங்கள் வணங்குகிறீர்களா? வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன், உங்களையும் நீங்கள் உருவாக்கியதையும் படைத்தவன் அல்லாஹ்தான் அப்படின்னு சொல்லி இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ அந்த ஆளுகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சொன்னாங்க, இவர் சரிப்பட்டு வரமாட்டாரியா, தாலுபுனு லஹு புனியானன், இவருக்காக வேண்டி நெருப்பினுடைய ஒரு கிடங்கை இவருக்காக உருவாக்குங்கள். ஃபல்கூஹு ஃபில் ஜஹீம், அந்த நெருப்பிலே இவரை எரித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னான். இப்படியாக ஃபராது பிஹி கைதன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூழ்ச்சியை நாடினார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபஜஅல்நாஹுமுல் அஸ்ஃபலின், அவர்களை நாம் இழிவானவர்களாக நாம் ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த ஆயத்துகளிலே பார்த்தீங்கன்னா ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிலைகளை உடைத்ததை பற்றி இந்த ஆயத்துகளிலே சொல்லப்பட்டிருக்கிறார். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தார்களிடத்தில் நான் ஃபகால இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாம் திருவிழாவுக்கு கிளம்புனாங்க. திருவிழாவுக்கு கிளம்பும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினச்சாங்கன்னா, அவங்களுடைய அந்த இபாதத் கானா, அவங்க வணங்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறதே, அதில் தன்னந்தனியாக நம்ம போகணும், அதுக்கு ஏதாவது ஒரு நேரம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் திருவிழாவுக்கு கிளம்புற சந்தர்ப்பத்தை பார்த்த உடனேயே அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, எனக்கு உடம்பு முடியல, நான் நோயாளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையை பயன்படுத்தி அந்த விக்கிரகங்களை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம். ஸோ அதனால் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அவங்கக்கிட்ட எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ஆளுகளும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு
அவங்கெல்லாம் போயிட்டாங்க திருவிழாவுக்கு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த விக்கிரகங்கள் மீது கை வைத்தார். அதுதான் அல்லாஹ் தஆலா இதில் சொல்லுகிறான். ஹஜ்ரத் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை சிந்தித்தான் அப்படின்னு சொன்னால் அரபுகள் சொல்லுவார்கள், அவன் நட்சத்திரத்தை பார்த்தான், நட்சத்திரத்தின் மீது அவனுடைய பார்வை பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபனதர நதுரத்தன் ஃபின்னுஜூம், நட்சத்திரத்தின் பக்கமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பார்வையை பார்த்தார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நட்சத்திரத்தை பார்த்துட்டு தான் ஃபகால இன்னி சகீம்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. அரபுகள் ஏதாவது சிந்திச்சாங்கன்னா அதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்படின்னு அல்லாமா கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது அவங்க ஏதாவது சிந்திச்சா பார்வையை மேல் நோக்கி ஆக்குறது சிலருடைய பழக்கம். ஸோ அந்த மாதிரி பார்வையை மேல் நோக்கி ஆக்குறது தான் நட்சத்திரத்தை பார்த்தார், சிந்திச்சார். சிந்திச்சு எப்படி இவங்களை எல்லாம் அனுப்பி விடுறது நம்மளை விட்டுட்டு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்புறம் தான் அவர் சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஃபகால இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன், பலகீனமானவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லது ஒரு ஹதீஸில் இருக்கிறது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 நேரங்களில் தான் பொய் பேசியிருக்கிறார்கள். அதுவும் பொய் கிடையாது, ஆனால் பார்க்குறதுக்கு பொய் மாதிரி தெரியும், அவ்வளோதான். 3 நேரங்கள். அதில் 2 வாட்டி அவங்க அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி சொன்னாங்க. ஒன்று அந்த சமூகத்தார்களிடத்தில் ஃபகால இன்னி சகீம் என்று சொன்னது, நான் நோயாளியாக இருக்கேன். அசல்ல அவர் நோயாளி கிடையாது, ஆனால் அவர் என்ன செஞ்சார், இவங்களை எல்லாம் அனுப்பி விடுறதுக்காக ஃபகால இன்னி சகீம். அதாவது பொய் சில நேரங்களிலே அது கூட சரியானதாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய பொய். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதைத்தான் செஞ்சாங்க. ஃபகால இன்னி சகீம், நான் நோயாளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒன்று. 2வது, விக்கிரகங்களை எல்லாம் உடைச்சி போட்டுட்டு பெரிய சாமி கிட்ட கோடாலியை கொடுத்துட்டு யாரா உடைச்சது அப்படின்னு கேட்டால், அங்கே பாரு கோடாலி யார் கையில் இருக்குன்னு, பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, இந்த பெரிய சாமி தான் அந்த மாதிரி உடைச்சி போட்டுருச்சு அப்படி சொல்லி இப்படி அவர் சொன்னார். அதுவும் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, விக்கிரகங்களால் பேச முடியாது, சாப்பிட முடியாது, அவைகளால் எதுவும் செய்ய இயலாதுங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு வச்ச ஒரு வேலை தான் அந்த வேலை. ஸோ இது ஒன்று, அதை பொய்ன்னு சொல்லப்படுது, പക്ഷേ அது பொய் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் எப்போ அப்படின்னு சொன்னால், நான் மெஹராஜ் அன்னைக்கு சொன்னதை போல சாரா அலைஹிஸ்ஸலாமோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சென்று கொண்டிருந்த போது அந்த அரசன் சாரா அலைஹிஸ்ஸலாம் மேலே அவன் ஆசைப்பட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண ஆர்டர் போட்டான். அப்போ யார் இவங்கன்னு கேட்டப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய சகோதரி அப்படின்னு சொன்னாங்க. மனைவின்னு சொல்லலை, என்னுடைய சகோதரி அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் உண்மைதான், அதுவும் பொய் கிடையாது. ஈமானின் அடிப்படையில் எல்லாமே சகோதரிகள் தானே, சகோதரர் சகோதரிகள், இன்னமல் மூமினூன இஹ்வத்துன். ஸோ அதனால் அந்த அடிப்படையில் அவர் சொன்னது அது. ஆனால் பார்க்குறதுக்கு அதெல்லாம் ஒரு பொய் மாதிரி தெரியும். ஆனால் ஹகீகத்தில் உண்மையில் பார்க்க போனால் அதெல்லாம் பொய் கிடையாது. வேணும்னா பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஷரியத்தினுடைய அடிப்படையில் இந்த மாதிரி சொல்கிறது அது பொய்யினுடைய கணக்கிலேயே வராது. அதை பற்றி ஹதீஸ் ஷரீஃபிலேயும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்னு அபி ஹாத்திமிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய இந்த 3 வார்த்தை, இந்த 3 வார்த்தை இது பொய்யிலே சேர்ந்தது கிடையாது. இது அவருடைய ஞானத்தினுடைய வெளிப்பாடு, அவருடைய ஹிக்மத்து. அதை செயல் ரீதியாக இந்த மாதிரி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சு காட்டினாங்க. ஸோ அதனால் அது பொய்யினுடைய கணக்கில் வராது. ஹஜ்ரத் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபகால இன்னி சகீம், மை பீமார் ஹூ, நான் வியாதியஸ்தனாக நோயாளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே, அதை கொண்டு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க சொன்ன வியாதி கால்ரா மாதிரி வியாதி. அந்த காலத்தில் கால்ரா நோயின்னு சொன்னால் ஓடுவாங்க, எவனும் பக்கத்துலேயே இருக்க மாட்டான். இப்போ நம்ம காலத்துக்கு உதாரணம் சொல்லணுன்னா
கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பக்கத்துலேயே வராமல் ஓடினாங்கல்ல, நம்ம கண்ணால் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வியாதியை தான் அவர் சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொன்ன உடனே எல்லா பயலும் ஓடி போயிட்டான், பக்கத்தில் வராது தனியாது அப்படின்ட்டு ஓடி போயிட்டான். அந்த சந்தர்ப்பத்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு ஹஜ்ரத் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய தீனுடைய தப்லீகுக்காக வேண்டி அந்த பொய்யான தெய்வங்கள் அது பொய்தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அந்த மக்களுக்கு கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஹிக்மத்துடைய செயல்பாட்டை அவர்கள் காட்டினார்கள். அவங்க ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில விஷயங்களை செஞ்சாங்க, அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அவங்க பொய் பேசுனாங்க அப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி சொன்னாங்க, அவ்வளோ. அந்த மாதிரி ஹஜ்ரத் சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். இன்னும் சில உலமா பெருமக்கள் இருக்கிறார்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்படியெல்லாம் சுற்றி வளைச்செல்லாம் விளக்கம் சொல்லாதீங்க, நான் வியாதியஸ்தனாக ஆகப் போகிறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஃபகால இன்னி சகீம் அப்படின்னு சொன்னான். எல்லா மனிதனுக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மரதுல் மவுத் என்று சொல்லப்படக்கூடிய மரண வியாதி வரத்தான் போகிறது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா இருந்தால் தான் என்ன, இல்லை நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களாக இருந்தால்தான் என்ன, எல்லாத்துக்கும் ஒரு நாள் மரண வியாதி வரத்தான் போகுது. ஸோ அந்த அடிப்படையில் அவர் சொன்ன வார்த்தை தான் அது. அது எப்படி பொய்யாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி சில உலமா பெருமக்கள் இந்த மாதிரியும் விளக்கம் சொல்லுகிறார்கள். இன்னும் வேறு சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், நான் வியாதியஸ்தனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த விக்கிரகங்களை வணங்குகிறீர்களே அதை பார்த்து பார்த்து என்னுடைய இதயம் வியாதியாக ஆகிவிட்டது அப்படின்னு அந்த மாதிரி விளக்கமும் சில உலமாக்கள் செய்கிறார்கள். எது சரியான விளக்கம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். ஆனால் இப்படி பலவிதமான விளக்கங்கள் இந்த வார்த்தைக்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில விளக்கம் சொல்லணும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது